சற்று நேரத்துக்கு முன்பு டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3 வெளியிட்டிருக்கும் பொங்கல். இந்த பார்ட் 3 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமா இருக்கு. ஒரு டிஎம்கேங்கிற கட்சி எப்படி அப்படிங்கறத காட்ட ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கு. இன்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கிற டேப் 4 மணிக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய டேப் பார்த்தீங்கன்னா 2G கேஸ் நடந்த பொழுது 2010-11 காலகட்டத்தில் எப்படி தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் சிபிஐடியை கூப்பிட்டு சொல்றாங்க, இன்னைக்கு ரைடு வராத நாளைக்கு வா. தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 லீடர் சொல்றாங்க நாளைக்கு வேண்டாம், நாளானைக்கு மீனவர்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க இலங்கைக்கு எதிர்த்து, நாளானைக்கு ரைடு பண்ண அந்த நியூஸ் ரெண்டையும் கலந்து மீனவர்கள் நியூஸ் ஆக்கி விட்டுறலாம், அப்ப ரைடு வர சொல்லும். திமுகவினுடைய பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக்கை காட்டணும். பெரிய ரிஸ்க் தாங்க. we are taking that risk. இதை காட்டணும். சீஃப் மினிஸ்டருடைய பர்சனல் செக்ரட்டரியும் 2G ராஜா என்ன பேசினாங்க, you should listen. பிரச்சனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம், என்ன வந்தாலும் நிற்போம். திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தி ஒழித்து கட்டப்பட வேண்டும், அதிலே தெளிவாக இருக்கின்றோம். இன்னைக்கு தமிழகத்தினுடைய பிரச்சனையாக நான் பார்ப்பது நீட்லெஸ் ஜிங்கோயிசம். தேவையே கிடையாது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழ்நாட்டு ஸ்கூல்ல கொண்டு வந்துட்டோம் திராவிட மாடல் அரசு. சும்மா ஒரு ரிப்ளை போட்ட ட்வீட்ல முதலமைச்சர் அவர்களே மரியாதையோடு சொல்லுகின்றேன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை சிபிஎஸ்இ புரோகிராம்ல மத்திய அரசு கொண்டு வந்து 3 வருஷம் ஆகுது. மைக்ரோசாப்டோட கையெழுத்து போட்டு 3 வருஷம் ஆகுது. இன்னைக்கு தான் நீங்க விழிச்சிருப்பீங்களா? அதுக்கு இன்னைக்கு தமிழக அரசு ஒரு செய்தி குறிப்பு கொடுக்குறாங்க, ஒரு பெரிய செய்தி குறிப்பு. பெரியார் அவர்கள் 1920 அண்ணா யூனிவர்சிட்டியில போய் கம்ப்யூட்டரை பார்த்தாரு. அப்புறம் பெரியார் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில போய் கேட்டாரு, அவருடைய பிறந்த நாளை சொன்னோன்னே அந்த கம்ப்யூட்டர் சொல்லிச்சு, ஐயா உங்க பிறந்த நாள் சனிக்கிழமைன்னு சொல்லிச்சு, அந்த அளவுக்கு வளர்ந்த ஒரு மாநிலத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? நான் ரிப்ளை போட்டேன், ஐயா ஐஏஎஸ் ஆஃபீஸருக்குலாம் சம்பளம் கொடுக்குறீங்க, யாரோ டைப்ல அடிக்கிறாங்க, கொஞ்சம் அறிக்கையை கரெக்டா டைப் படிங்க. 1920 எங்கேங்க ஐயா பெரியார் வந்தாரு, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போனாரு, எங்கேங்க ஐயா கம்ப்யூட்டர் வந்துச்சு? ரெண்டாவது, பெரியார் அவர்கள் பிறந்தது புதன்கிழமை, சனிக்கிழமை இல்லைங்க ஐயா, கம்ப்யூட்டர் தப்பா சொல்லிச்சா பெரியார் தப்பா சொல்லிச்சு? அப்புறம் அறிக்கைக்கு திருத்தி ஒரு அறிக்கை வர்றாங்க 2 மணி நேரத்தில். 1970 போனாரு. இவ்வளவுதாங்க எனக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ். இவ்வளவுதான் சார், இவ்வளவுதான் சார் நம்ம இருக்கும். உங்களுக்கு ஒரு லேபர் நமக்கு தமிழ்நாட்டு கிடைக்க மாட்டாங்க. தமிழ்நாடு இஸ் இன் சீரியஸ் ட்ரபிள் 2028-2029. காரணம், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி யூபியை நோக்கி போச்சுனாங்க, we are in serious trouble. அதை நோக்கி நம்ம அரசியல் பயணிக்கிறதா இல்ல. இன்னும் நார்த் சவுத் பேசுறோம். தமிழ்நாட்டிலே 13 மாவட்டங்கள் சராசரியாக லேபரை வெளியே அனுப்புறாங்க, லேபர் உள்ள வரல. அதை பத்தி பேசும். அதை விட்டு சும்மா வடக்கு தெற்கு எத்தனை நாள் இந்த வட சொல்ற கடை தான் அதிகமா இருக்கு. நார்த் சவுத்து நிதி பகிர்மானம் இல்லை, இப்படி பண்ணிட்டாங்க, பாப்புலேஷனை வச்சு கொடுக்குறாங்க. பாப்புலேஷனை வச்சு கொடுக்க ஆரம்பிச்சதே நீங்க தானுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் டிபேட் என்ன, யூபி நம்மளை முந்திட்டாங்களா இல்லையாப்பா, அது கேட்டு சொல்லுப்பா. அதுக்கு ஒரு யோகி புல்டோசர் எடுத்துட்டு வந்து இடத்தை இடிச்சு தமிழ்நாட்டை சார்ந்த நகரத்தார் செட்டியாரை கொடுத்து ஐயா மறுபடியும் ஒரு மண்டபம் கட்டிக்கன்னு சொல்ல வேண்டிய நிலைமை யோகி அவர்களுடைய காலத்துல. பங்காளி கட்சின்னு ஒருத்தர் சொல்றாரு, பங்காளி கட்சினா உங்களுக்கு தெரியும். மோடி அவர்களே தமிழ்நாட்டில் வந்து இருந்தா, தமிழ்நாட்டில் எல்லா நிகழ்ச்சியிலும் மோடி அவர்கள் காலையிலிருந்து நைட் வரைக்கும் உட்கார்ந்து இருந்தா தமிழ்நாடு அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்த்திருக்கும். நான் பங்காளி கட்சியை கேட்கிறேன், நீங்க மோடி கூப்பிட்டீங்களா? நீங்க மோடிக்கு இன்விடேஷன் அனுப்புங்க, நான் கூட்டிட்டு வரோம். இதே இன்வெஸ்டர் உங்களுக்கு பையனுக்கு விளம்பரம் வேணும், உங்க போட்டோ வேணும், தமிழக மக்களுக்காக மோடி ஐயா வருவார். அதனால பங்காளி கட்சி அவங்க பேசுறதுக்கு முன்னாடி படிக்கணும். they should read என்ன சப்ஜெக்ட் நடக்குது. இந்த PhD பசங்க பேசுற கிளாஸ்ல 4ஆம் கிளாஸ் பையன் உள்ள வந்து ஓடி விளையாடக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட ஒரு இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி இல்லாம, திங்கிங் இல்லாம, ஃபார்வர்ட் லுக்கிங் இல்லாத 4 கால்கள், ஜாதி ஒரு கால் நாற்காலியில, குடும்பம் ஒரு கால், அடாவடித்தனம் ஒரு கால், எல்லாவற்றையும் தாண்டி இன்எஃபிஷியன்சி ஒரு கால், 4 கால்களை வச்சு ஒரு ஆட்சி இந்தியாவில் 1967 இருக்க முடியும் காட்டிட்டு இருக்காங்க. சதர்ன் ஸ்டேட்ஸ்னுடைய மொத்த எஜுகேஷன் அவுட்புட் யூபி மட்டும் கொடுக்கும். சசி தரூர் சொன்ன ஆர்குமெண்ட் நான் கவுண்டர் பண்றேன். ஐ அம் ஜஸ்ட் ரிவர்சிங் இட். when UP's gross enrollment ratio hits 40% in a matter of 3.5 years, உங்களுக்கு ஒரு லேபர் நமக்கு தமிழ்நாட்டு கிடைக்க மாட்டாங்க. தமிழ்நாடு இஸ் இன் சீரியஸ் ட்ரபிள் 2028-2029. காரணம், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி யூபியை நோக்கி போச்சுனாங்க, we are in serious trouble. அதை நோக்கி நம்ம அரசியல் பயணிக்கிறதா இல்ல. இன்னும் நார்த் சவுத் பேசுறோம், சத்தமே இல்லாம. எங்க 2016 வரைக்கும் உத்தரப்பிரதேசனுடைய மொத்த மருத்துவக் கல்லூரி 12ங்க. மொத்த மருத்துவக் கல்லூரி 12ங்க. 23 கோடி மக்கள் 12 மருத்துவக் கல்லூரியில் போய் படிச்சாங்க. கடந்த 4 ஆண்டுகள்ல உத்தரப்பிரதேசத்திலே புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி 32. எங்க என்ன ஸ்கேல்ல திங்க் பண்றாங்க பாரு, என்ன அம்பிஷன்ல போறாங்க பாரு. 6 லேன் 8 லேன் ஃபைட்டர் ஜெட் ஏர்க்ராஃப்ட் பேசிட்டு இருக்காங்க. 9 ஃபங்க்ஷனிங் ஏர்போர்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதனால ஒரு பெருமை மிகுந்த தமிழனாக, பெருமை மிகுந்த இந்தியனாக நம்முடைய பொலிட்டிக்கல் நெரேட்டிவே ஷிஃப்ட் ஆகி வேற பக்கம் போகணுங்க. டெவலப்மெண்ட்டை பத்தி பேசணும், தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய ரீஜனல் டிஸ்பேரிட்டியை பத்தி பேசணும். 7 மாவட்டங்கள் பிலோ 2% எக்கனாமிக் அவுட்புட்ல இருக்கு, அதை பத்தி பேசணும். தமிழ்நாட்டிலே 13 மாவட்டங்கள் சராசரியாக லேபரை வெளியே அனுப்புறாங்க, லேபர் உள்ள வரல, அதை பத்தி பேசணும்.
ராமநாதபுரத்தில் இன்னைக்கு போனாலும் பெண்கள் ஒரு வண்டியில 6 குடத்தை வச்சு இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, தண்ணிக்காக சீதனமா கொடுக்குறாங்க. அதை பத்தி பேசணும். 2014 மோடி அவர்கள் வந்த பிறகு திராவிட மாடல் அரசு இருக்கக்கூடிய மண்ணில் 55 லட்சம் குடும்பத்திற்கு முதலாக கழிப்பறை மோடி கட்டி கொடுத்திருக்காரு. அதை பத்தி பேசணும். அதை விட்டு சும்மா வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு? We have seen the power shift, global power shift பத்தி குருமூர்த்தி சொன்னாங்க. We are seeing a global power shift. We are seeing a power shift within the country. இன்னைக்கு தமிழ்நாட்டில் டிபேட் என்ன? யூபி நம்மளை முந்திட்டாங்களா இல்லையாப்பா? அது கேட்டு சொல்லுப்பா. உடனே ஃபினான்ஸ் மினிஸ்டர் பெரிய ஒரு அறிக்கை கொடுக்குறாரு தமிழ். இல்லைங்க, யூபி முந்தில கிட்ட இருக்காங்க, பட் நாங்க தான் முன்னாடி இருக்கோம். இதுதான் இன்னைக்கு டிபேட். ஏங்க, எங்க இருந்த யூபியை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க? பொலிட்டிக்கல் வில், ஒரு கிளீன் கவர்மெண்ட், ஒரு விஷன். 3 விஷயம் மட்டும்தான். 3 இருந்தால் எந்த மாநிலம் முன்னே, எல்லா மக்கள் தானுங்க, எல்லா ஹியூமன் பொட்டன்ஷியல், எல்லாரும் லேபர். ஆல் தி நீட் இஸ் a good education and a stable law and order. அவ்வளவுதான். ஒரு பிரைவேட் கார பணத்தை போட்டானா இவ்வளவு பேசுறாங்க இல்லைங்க. நம்முடைய நகரத்தார் கம்யூனிட்டி, செட்டியார் அவங்க கம்யூனிட்டி வாரணாசியில இத்தனை ஆண்டுகளாக அவங்களுடைய இடத்தை ஒருத்த கப்ஜா பண்ணி வச்சிருந்தான். நீங்க UPA 1 UPA 2 இருந்தீங்க. அது எவ்வளவு மகத்துவமான இடத்துக்கு யாராச்சும் போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்களா, இடத்த கொடுங்க. அதுக்கு ஒரு யோகி புல்டோசர் எடுத்துட்டு வந்து இடத்தை இடிச்சு தமிழ்நாட்டை சார்ந்த நகரத்தார் செட்டியாரை கொடுத்து ஐயா மறுபடியும் ஒரு மண்டபம் கட்டிக்கன்னு சொல்ல வேண்டிய நிலைமை யோகி அவர்களுடைய காலத்துல. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைங்க, இன்னைக்கு தமிழகத்தினுடைய பிரச்சனையாக நான் பார்ப்பது நீட்லெஸ் ஜிங்கோயிசம். நீட்லெஸ் ஜிங்கோயிசம் தேவையே கிடையாது, தேவையே கிடையாது. எதுக்குங்க ஜிங்கோயிசம்? எதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஜிங்கோயிசத்தில் இருக்கணும்? நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழ்நாட்டு ஸ்கூல்ல கொண்டு வந்துட்டோம் திராவிட மாடல் அரசு. நான் சும்மா ஒரு ரிப்ளை போட்டேன் ட்வீட்ல. முதலமைச்சர் அவர்களே, மரியாதையோடு சொல்லுகின்றேன், வணக்கத்தோடு சொல்லுகின்றேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை CBSE ப்ரோக்ராம்ல மத்திய அரசு கொண்டு வந்து 3 வருஷம் ஆகுது. மைக்ரோசாஃப்டோட கையெழுத்து போட்டு 3 வருஷம் ஆகுது. இன்னைக்கு தான் நீங்க விழிச்சிருப்பீங்களாட்டிருக்கணும். அதுக்கு இன்னைக்கு தமிழக அரசு ஒரு செய்தி குறிப்பு கொடுக்குறாங்க, ஒரு பெரிய செய்தி குறிப்பு அட்டாக் பண்ணி நீங்க கொடுத்தீங்க. பெரியார் அவர்கள் 1920 அண்ணா யூனிவர்சிட்டியில போய் கம்ப்யூட்டரை பார்த்தாரு. அப்புறம் பெரியார் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில போய் கேட்டாரு. அவருடைய பிறந்த நாளை சொன்னோடனே அந்த கம்ப்யூட்டர் சொல்லிச்சு, ஐயா உங்க பிறந்த நாள் சனிக்கிழமைன்னு சொல்லிச்சு. அந்த அளவுக்கு வளர்ந்த ஒரு மாநிலத்தை பத்தி நீங்க பேசுறீங்களான்னு நான் ரிப்ளை போட்டேன். ஐயா, IAS ஆஃபீஸருக்குலாம் சம்பளம் கொடுக்குறீங்க, யாரோ டைப்பில் அடிக்கிறாங்க, கொஞ்சம் அறிக்கையை கரெக்டாக டைப் படிங்க. 1920 எங்கேங்க ஐயா பெரியார் வந்தார், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போனார், எங்கேங்க ஐயா கம்ப்யூட்டர் வந்துச்சு? 2வது, பெரியார் அவர்கள் பிறந்தது புதன்கிழமை, சனிக்கிழமை இல்லைங்க ஐயா. கம்ப்யூட்டர் தப்பா சொல்லிச்சா, பெரியார் தப்பா சொல்லிச்சு? உடனே முதல் முறையாக தமிழக அரசியல்ல பார்க்கிற அறிக்கைக்கு திருத்தி ஒரு அறிக்கை வர்றாங்க 2 மணி நேரத்தில். 1970 போனாரு. இவ்வளவுதாங்க எனக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ். இவ்வளவுதான் சார் நம்ம இருக்கோம், இவ்வளவுதான் சார் இருக்கும். நம்ம டிபேட் அண்ட் மெச்சூரிட்டி அண்ட் டிஸ்கஷன் எல்லாமே இந்த லெவல்லயே முடிஞ்சிருச்சு சார். இதை தாண்டி நம்ம மேல போறது இல்லை சார். அரசியல் கட்சிகள் இதுக்குள்ளேயே தான் இருக்கு. பங்காளி கட்சியில் ஒருத்தர் சொல்றாரு, பங்காளி கட்சினா உங்களுக்கு தெரியும் இல்ல? அண்ணாமலை அவர்கள் தருமபுரியில் வந்து சொன்னாரு, மோடி அவர்களே தமிழ்நாட்டில் வந்து இருந்தா, தமிழ்நாட்டில் எல்லா நிகழ்ச்சியிலும் மோடி அவர்கள் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் உட்கார்ந்து இருந்தா தமிழ்நாடு அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்த்திருக்கும். நான் பங்காளி கட்சியை கேட்கிறேன், நீங்க மோடி கூப்பிட்டீங்களான்னு? நீ மோடிக்கு இன்விடேஷன் அனுப்புங்க, நான் கூட்டிட்டு வரோம். இதே இன்வெஸ்டர் உங்களுக்கு பையனுக்கு விளம்பரம் வேணும், உங்க போட்டோ வேணும், மோடி அவர்கள் இன்விடேஷன் அனுப்பி சார் இந்தியன் இன்வெஸ்டர் சமிட் நடத்தலாம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்ட்னர் பண்ணுங்க, நாம எல்லாம் சேர்ந்து நடத்தலாம். மோடி அவர்களை நாங்கள் கூட்டிக் கொண்டு வந்து உட்கார வைக்கின்றோம். தமிழக மக்களுக்காக மோடி ஐயா வருவார். அதனால பங்காளி கட்சி அவங்க பேசுறதுக்கு முன்னாடி படிக்கணும். they should read. என்ன சப்ஜெக்ட் நடக்குது? இந்த PhD பசங்க பேசுற கிளாஸ்ல 4ஆம் கிளாஸ் பையன் உள்ள வந்து ஓடி விளையாடக்கூடாது. என்ன நடக்குது? தமிழ்நாட்டினுடைய அரசியல் எங்க போயிட்டு இருக்கு? இது எக்கனாமிக்கா டெவலப்மெண்ட் ஓரியன்டா கிரோத் பாலிடிக்ஸ்ல போயிட்டு இருக்கக்கூடிய நாட்டுல இன்னும் நான் அப்படி இருந்தேன், எங்க அப்பாவுக்கு மீச பெருசு, எங்க மாமாவுக்கு முகமெல்லாம் இப்படி, நாங்கெல்லாம் அப்படித்தான் 3 வீடு வச்சிருந்தோம், 10 வீடு வச்சிருந்தோம், நாங்கெல்லாம் பெரிய ஆட்கள், அவ்வளவு பெரிய மிராசுதாரர் நாங்க. ஏன் ஸ்டார்ட் அப் பையன் கிழிஞ்ச பேண்டை போட்டு $1 பில்லியன் அடிச்சுட்டு இருக்கான். அதை பத்தி பேசுங்கன்னா நாங்க 1970 எவ்வளவு பெரிய வீடு கட்டினோம் தெரியுமா? அப்படியே 100 ஏக்கர்ல பண்ணையம் பண்ணது. மிராசுதாரர் வெர்சஸ் ஒரு லேண்ட் டெனன்ட் பேசக்கூடிய வார்த்தையை தமிழ்நாட்டு அரசியலை பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனக்கு சசி தரூர் அவர்கள் பேசும்போது இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டார். குறிப்பாக அவர் 2006 ஐநா சபையினுடைய செக்ரட்டரி ஜெனரல் தேர்தலுக்கு போட்டியிட்ட பொழுது தோல்வி அடைஞ்சார். பன் கி மூன் கொரியன் கேண்டிடேட்.
இதை பத்தி சசி தரூர் அவர்கள் நீளமான ஒரு கட்டுரை எழுதினாங்க. நான் ஏன் தோல்வி அடைந்தேன் ஒரு கட்டுரை. அதை நீங்க படிக்கணும். எப்படி இந்தியா மாறி இருக்கிறது என்பதற்கு சசி தரூர் அவர்கள் ஓபன் மேகசின் எழுதின Why did I lose the 2006 யுனைடெட் நேஷன் ஜெனரல் செக்ரட்டரி எலெக்ஷன், அதுல 3 பாயிண்ட் சொல்றாரு. ஐயோ எல்லாம் காங்கிரஸ்ல வந்து சவுத் கோஆபரேஷனுங்கிறாங்க. டன்சானியாவே நமக்கு ஓட்டு போடல. நான் போய் கேட்டேன் டன்சானியாட்ட, ஏயா ஓட்டு போடல எலெக்ஷன் தோத்ததுக்கு அப்புறம். டன்சானியா சொன்னாங்க, இல்ல எங்க பழைய பிரசிடென்ட் ஜூஎஸ் நைரேரே, அவங்க வந்து மன்மோகன் சிங்க்கு ரொம்ப க்ளோஸா இருந்தீங்க, நீங்க ஓவர் க்ளோஸ் ஆயிட்டீங்க எங்களுக்கு. அதான் புதிய பிரசிடென்ட் வந்தோடனே பார்த்தாரு, உங்களுக்கு டிப்ளமசியே தெரியல, எப்படி நீங்க ஒரு கட்சி ஸ்டாண்ட் எடுக்கலாம், அதான் வச்சு செய்யணும், நாங்க ஓட்டு போடல. இது டன்சானியா. அடுத்தது கட்டார் எமீரை போய் பார்க்குறாரு இன்னொரு மீட்டிங்ல. சசி தரூர் கேட்குறாங்க, ஏன் சார் எனக்கு ஓட்டு போடல. எமீர் ஆஃப் கட்டார் சொல்றாரு, என்னைய வந்து ஓட்டு போடுங்கன்னு யாருமே கேட்கலீங்க உங்க அம்பாசிடர், ஆனா கொரியன் அம்பாசிடர் வந்து கேட்டார், அவருக்கு ஓட்டு போட்டோம். 2006 ஜார்ஜ் புஷ் கம்ஸ் டு இந்தியா, ஹேஸ் அ ஒர்க்கிங் லஞ்ச் வித் மன்மோகன் சிங். எலெக்ஷன் நடக்கிற வருஷம் மன்மோகன் சிங் அவர்கள் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்ல சசி தரூருக்கு ஓட்டு போடுங்கன்னு அமெரிக்கா சப்போர்ட்டே கேட்கல. ஸோ காண்ட்லீசா ரைஸ் இருந்தாங்க, அவர்கள் அப்ப சப்போர்ட் பண்ணது கொரியன் கேண்டிடேட். பாருங்க, இது இப்ப மோடி அவர்களுடைய இந்தியாவில் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அதனால சசி தரூர் அவர்கள் கண்டிப்பாக ஐநா சபையினுடைய செக்ரட்டரி ஜெனரலாக இருப்பதற்கு முழு தகுதி பெற்றிருக்காரு, எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்ப இருந்தாரா நம்ம ஆக்கியிருப்போங்க. 2016 இருந்தா மோடி ஆக்கியிருப்பார், 2026 மோடி ஆக்குவார். அதனால நீங்க அந்த ஆர்டிக்கலை படிச்சாவே தெரியும் எப்படி ஃபாரின் பாலிசி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு. அதனால திரும்ப இந்த வட சொல்ற கடை தான் அதிகமா இருக்கு. நார்த்து சவுத்து நிதி பகிர்மானம் இல்லை, இப்படி பண்ணிட்டாங்க, பாப்புலேஷனை வச்சு கொடுக்குறாங்க. பாப்புலேஷனை வச்சு கொடுக்க ஆரம்பிச்சதே நீங்க தானுங்க. கட்கில் ஃபார்முலாவை கொண்டு வந்ததே நீங்க தான். இன்னைக்கு பீகார், இப்போ பீகார்ல சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை படிச்சுங்க, வேற மாநிலத்தில் என்னெல்லாம் பேசுறாங்க அப்படி. ஸோ பீகார்ல ஒரு நியூஸ் பேப்பர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு எக்கனாமிக் அனாலிசிஸ் போட்டிருந்தாங்க. நேரு அவர்கள் கம்பல்சரியா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் பாலிசி போட்டார். குறிப்பாக நம்மை போன்ற மாநிலங்கள், நம்ம சொன்ன அண்ணே ஊரெல்லாம் ஜார்க்கண்ட்ல இருக்கு, பீகார்ல இருக்கு, நாங்கள் ட்ரெயின்ல வந்து அயனூர்ல பீகார்லேருந்து ஜார்க்கண்ட்லேருந்து எடுத்துட்டு வந்தால் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கு, பக்கத்து மாநிலத்துல எல்லாம் தொழிற்சாலைகள் போய் எங்க ஆளுக்கு போட்டுருவாங்க. அப்ப எங்க ஊர்ல ஒருத்தர் தொழிற்சாலை போடுறாருன்னா அவருக்கு அந்த இன்சென்டிவ் இருக்கணும், அயனூர் பீகார்ல இருந்து வர்றதுக்கு இன்சென்டிவ் கொடுக்கணும். நேருல என்ன சொன்னாங்க, ஓகே ஒத்துக்கிறோம், அயனூரும் கோலூரும் ஜாஸ்தி இந்த பெல்ட்ல இருக்கு, இருந்தும் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா இண்டஸ்ட்ரி போட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்சென்டிவைஸ் வர்றதுக்கு ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் பாலிசி, அதாவது ஒரு டன் ஓரை நீங்க பீகார்ல ஏற்றி அதை வெஸ்ட் பெங்காலுக்கு கொண்டு போனாலும் ஒரே ரேட், தமிழ்நாடு கொண்டு வந்தாலும் ஒரே ரேட்னு ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் பாலிசி கொண்டு வந்தாங்க. நம்ம இண்டஸ்ட்ரி ப்ராஸ்பர் ஆகணும். இன்னைக்கு பீகார்காரன் கால்குலேட் பண்றான், அன்னைக்கு டிஸ்டன்ஸை வச்சு நீங்க ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் இல்லாம டிஸ்டன்ஸ் வச்சு கணக்கு போட்டிருந்தா எனக்கு சதர்ன் ஸ்டேட்ஸ் 1,21,000 கோடி ரூபாய் கொடுக்கணுங்கிற. அரசியலுங்கிறது நாம் அப்படியே நம்ம ஊர்ல என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத தாண்டிங்க வேற மாநிலத்தில் இதே விஷயத்தை எப்படி பார்க்கறாங்க நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா, திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட ஒரு இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி இல்லாம, திங்கிங் இல்லாம, ஃபார்வர்ட் லுக்கிங் இல்லாத 4 கால்கள், ஜாதி ஒரு கால் நாற்காலியில, குடும்பம் ஒரு கால், அடாவடித்தனம் ஒரு கால், எல்லாவற்றையும் தாண்டி இன்எஃபிஷியன்சி ஒரு கால், 4 கால்களை வச்சு ஒரு ஆட்சி இந்தியாவில் 1967 இருக்க முடியும்னு காட்டிட்டு இருக்காங்க. ஸோ 2024 தேர்தல் முக்கியமான தேர்தல், கடைசியில் வரும்பொழுது 2024 100% இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தேர்தல். பட் என்னை பொறுத்தவரை ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக இட் கிவ்ஸ் அ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய அரசியலை வேறு பக்கம் திருப்பக்கூடிய தேர்தலாக இருக்கு. எப்படி பாவர்ட்டி ட்ராப்பை பற்றி பேசணும், இந்த 2024 என்பது தமிழ்நாட்டை இன்னொரு பக்கம் இழுக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய கப்பலை திருப்பி கொண்டு போறோம். அஃப்கோர்ஸ் ரிசல்ட்ஸ் வரும், பட் சில டைம் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டி இருக்கு. பிகாஸ் இட்ஸ் a very tactical, it's a very strategic shift. இதை பண்ணினா மட்டும்தாங்க நம்முடைய தமிழகம் தப்பிக்கும், காம்படிட்டிவா இருக்கும். நம்ம எல்லாரும் போட்டி போட்டு இந்தியாவிலே வளரலாம். ஃபர்ஸ்ட் 1 trillion யூபியா, ஃபர்ஸ்ட் 1 trillion தமிழ்நாடு. நம்மளும் தமிழ்நாட்டை சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம மாநிலத்தை சப்போர்ட் பண்ணுவோம், உழைப்போம். அதுக்குன்னு இன்னொரு மாநிலத்தை பின்தள்ள வேண்டாம். பட் we will have a very genuine democratic fight. அது நடக்க வேண்டும் என்றால் the language and the grammar of politics in Tamil Nadu has to change. அது 2024 தேர்தல் தமிழக அரசியல்வாதிக்கு உணர்த்தும். லாங்குவேஜ் அண்ட் கிராமர் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் have to change என்பதை உணர்த்துங்க. அதை தாண்டிங்க ஐயா, சற்று நேரத்துக்கு முன்பு டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3 வெளியிட்டிருக்கும். பொங்கல் தொகுப்பு. இந்த பார்ட் 3 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமா இருக்கு.
பார்ட் 3 வந்து பார்ட் 1 வந்து வெளிப்படையான சொத்து, பார்ட் 2 பினாமி சொத்து. பார்ட் 3 ஒரு டிஎம்கேங்கிற கட்சி எப்படி அப்படிங்கிறத காட்ட ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கு. இன்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கிற டேப், 4 மணிக்கு நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய டேப் பார்த்தீங்கன்னா 2G கேஸ் நடந்த பொழுது 2010-11 காலகட்டத்தில் எப்படி தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் சிபிஐடியை கூப்பிட்டு சொல்றாங்க, இன்னைக்கு ரைடு வராத நாளைக்கு வாங்க. தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 லீடர் சொல்றாங்க நாளைக்கு வேண்டாம், நாளானைக்கு மீனவர்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க இலங்கைக்கு எதிர்த்து, நாளானைக்கு ரைடு பண்ண அந்த நியூஸ் ரெண்டையும் கலந்து மீனவர்கள் நியூஸ் ஆக்கி விட்டுறலாம், அப்ப ரைடு வர சொல்ல. எப்படி மக்களை முட்டாளாக்குவதுன்னு அரசியல்வாதிகள் பேசுறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரி நம்ம நியூஸ் கொடுத்தா இப்படி தாயா அவன் ஏத்துக்குவான். ஸோ பார்ட் 1 இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறோங்க. டிஆர் பால் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய சீனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் பேசின டேப் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 11 டேப்புகள் ரிலீஸ் பண்ண போறோம். இது குறிப்பாக எந்த அளவுக்கு தமிழக அரசியல்ல திமுகவினுடைய பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக்கை காட்டணும். பெரிய ரிஸ்க் தாங்க, we are taking that risk. இதை காட்டணும். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா குர்லா தாக்குதல் நடத்த வேண்டியிருக்கு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நடக்குது, இது குர்லா அட்டாக் தான். காரணம் இதை காட்டணும், மக்களுக்கு புரியணும். சீஃப் செக்ரட்டரியும் இன்டெலிஜென்ஸ் சீஃப் என்ன பேசினாங்க நீங்க கேட்கணும், இட் வில் கம். சீஃப் மினிஸ்டருடைய பர்சனல் செக்ரட்டரியும் 2G ராஜா என்ன பேசினாங்க, யூ ஷுட் லிசன். டிஆர் பால் அவர்களும் சிபிஐ டைரக்டரும் என்ன பேசினாங்க, யூ ஷுட் லிசன். அதனால் எங்களை பொறுத்தவரை டிஎம்கே பார்ட் 3 என்பது தமிழக அரசியலை பூரணமாக மாற்றக்கூடிய முழு சக்தி இருக்கிறது என்று நான் நம்புகின்றோம். நாங்கள் அதில் தெளிவாக இருக்கின்றோம். தமிழக அரசியலை சுத்தப்படுத்தும் வரை பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஓயாது. கடினமான பாதை, நீண்ட பாதை, நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பிரச்சனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். என்ன வந்தாலும் நிற்போம். ஆனால் இத்தனை நேரமா நம்ம பேசுறது நடக்கணும். நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தி ஒழித்து கட்டப்பட வேண்டும், அதில் தெளிவாக இருக்கின்றோம். எங்களுக்கு மற்றவங்களோட சண்டை இல்லைங்க. நாங்க மெக்ராவை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நாங்க நெட் பவுலர்லாம் சண்டை போட ரெடியா இல்லை. மெக்ராவை ஃபேஸ் we want to face மெக்ரா. நீ பவுன்சர் போட நாங்க பார்க்குறோம், நீ ஃபோர்த் ஸ்டம்ப் லைன் போட்டு நாங்கள் கிரிக்கெட் ஆடுறோம். நெட் பவுலர்லாம் எங்களுக்கு வேண்டாங்க, அது உங்களுக்கும் தெரியும். நிச்சயமாக தமிழக அரசியல் மாறும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு.